சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். புதுச்சேரியில் பொதுமக்களால் செல்லாக்காசாக கருதப்படும் 10 ரூபாய் நாணயத்துக்கு தனியார் ஹோட்டலில் முட்டையுடன் பிரியாணி விற்பனை செய்யப்பட்ட நிலையில் அதனை வாங்குவதற்காக ஏராளமானோர் திரண்டதால் புதுச்சேரி புசி வீதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணா, கள நிலவரம். புதுச்சேரியில இந்த 10 ரூபாய் நாணயங்கள் பொதுமக்களால் முற்றிலுமாக புறக்கணிக்கப்படும் ஒரு நாணயமாகவே இருந்து வருகிறது. இது நாடு முழுவதும் 10 ரூபாய் நாணயங்கள் செல்லும் என்று அறிவித்த இருந்தாலும், ஆனால் புதுச்சேரியில 10 ரூபாய் நாணயங்கள் சிறு வணிக சிறு கடையில் முதல் பெரிய வணிக நிறுவனங்கள் இந்த 10 ரூபாய் நாணயங்கள் செல்லாதவே ஒரு பார்க்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி புஷி வீதியில் ஒரு தனியார் உணவகம் இன்று புதிதாக தனது கிளையை ஆரம்பித்துள்ளது. அங்கு அந்த கிளையில் பிரியாணிக்கு 10 ரூபாய் நாணயத்திற்கு பிரியாணி வழங்கப்படும் என அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் இன்று மதியம் 12 மணி அளவில் சரியாக அந்த நிறுவனம் பிரியாணி வழங்குவதற்கான டோக்கனானது வழங்கப்பட்டது. இதில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் நீண்ட வரிசையில் நின்று அந்த பிரியாணிக்காக காத்திருந்தனர். அங்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அந்த பிரியாணி சேவையானது வழங்கப்பட்டது. இது தொடர்ந்து வழங்கப்பட்ட நிலையில அதிக அளவில் கூட்டம் நிறைந்ததால் தனது சேவையானது அந்த கூட்டத்து நெரிசலின் காரணமாக பொதுமக்கள் அதிக அளவில் கூடியிருந்த காரணமாக போலீசார் அந்த கடைக்கு அறிவுறுத்தி இருந்தனர். அதன் உடனடியாக தனது சேவை 2 மணி நேரம் அந்த 10 ரூபாய் நாணயத்திற்கு வழங்கப்பட்ட டோக்கனானது கொடுக்கப்பட்டு மீதி இருந்த நபர்கள் அந்த 10 ரூபாய் நாணயம் வைத்திருந்தாலும் அந்த சேவையை நிறுத்தியின் காரணமாக ஏமாற்றத்துடன் சென்றனர். இதனால் இந்த புதுச்சேரியில் இந்த 10 ரூபாய் நாணயங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவே இந்த நிறுவனமானது இது போன்ற சேவையை அறிவித்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.